நாகை அருகே குருக்கத்தி பைபாஸ் சாலையில் அரசு பேருந்து மோதி 11ஆம் வகுப்பு மாணவி அஸ்வினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சகாதேவன் வழங்க கேட்கலாம். சகாதேவன், சம்பவ இடத்தில் என்ன மாதிரியான விவரம்? இத்தொடர்பான முழு விவரம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த மேல இலுப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவருடைய மகள் அஸ்வினி திருவாரூர் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் அஸ்வினி தனது சித்தப்பா மகன் அபினேஷுடன் ஸ்கூட்டியில் இன்று காலை பள்ளிக்கு சென்றார். அப்போது அபினேஷும் திருவாரூர்ல இருக்கக்கூடிய அதே தனியார் பள்ளியில தான் 6ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அபினேஷ் மற்றும் அஸ்வினி இருவரும் குருக்கத்தி பைபாஸ் சாலையில கிராமத்து சாலையில இருந்து ஏறி இருக்கிறாங்க. அப்போ நாகர்கோயிலிருந்து இருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற எஸ்சிடிசி அரசு பேருந்து அவருடைய ஸ்கூட்டியின் மீது கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. கிட்டத்தட்ட அந்த பேருந்தின் அடியில் சிக்கிய இருவரும் மிகப்பெரிய ஒரு விபத்தில் சிக்கினார்கள். அதனைத் தொடர்ந்து அஸ்வினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அபினேஷ் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மாணவியின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு அவருடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நாகை திருவாரூர் கிழக்கு கடற்கரை சாலை, அதே போல நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலை என 2 இடங்களிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அந்த கிராமத்திலிருந்து அந்த ஏறும் சாலையில் ஒரு தடுப்பு பேரிகார்டு அமைக்க வேண்டும். பேரிகார்டு இல்லாததனால்தான் அந்த விபத்து ஏற்பட்டது. குறிப்பாக அந்த கிழக்கு கடற்கரை சாலை இன்னும் திறக்காமலேயே அங்கு போக்குவரத்து நடைபெறுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். பேரிகார்டை அமைத்து உரிய காவலர்கள், போக்குவரத்து காவலர்களை அங்கு பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் நியமிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். காவல்துறையினர் பொதுமக்களிடம் புகாரை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவர்களுடைய சாலை மறியல் போராட்டத்தால் நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலை மட்டுமில்லாமல் கிழக்கு கடற்கரை சாலையிலும் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்தில் பெருத்த சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.